ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சொல்லி கேள்விப்பட்டிருங்க. ஃபாரெக்ஸ்னாலே ஈஸியா காசு பார்த்துடலாம், கம்மி காசு போட்டு நிறைய காசு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா 90% அதுல லூஸ் தான் பண்றாங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா ஃபாரெக்ஸ்னா என்னன்னு தெரியாமலே ட்ரேட் பண்றது. ஸோ அதனால நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் பிகினர்ஸ் டு ஐசிடி கான்செப்ட். ஈஸியா ஃபாரெக்ஸ்னா என்ன, யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, லெவரேஜ்னா என்ன, ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், செஷன்னா என்ன, ஐசிடினா என்ன. ஸோ இந்த மாதிரி பிகினர்லேருந்து ப்ரோ ட்ரேடர் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சீரீஸ் ரெடி பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இது அந்த பிளேலிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபாரெக்ஸ்னா என்ன, பேர்ஸ்னா என்ன, இந்தியாவில் லீகலாக யாரெல்லாம் ட்ரேட் பண்ணலாம், இது மட்டும் தான் நான் கவர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா ஒன்றுமே கிடையாது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதுலேயே இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு கரன்சி இன்னொரு கரன்சி கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பேர் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, எக்ஸாம்பிள் யூஎஸ்டி ஐஎன்ஆர், அதாவது யூஎஸ் டாலர் ஐஎன்ஆர் நம்மளோட இந்தியன் ரூபி, அப்புறம் யூரோ யூஎஸ்டி. நீங்கள் ஃபாரெக்ஸில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு கரன்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்ட்டு இன்னொரு கரன்சி வேல்யூ மேலே பெட் பண்ணுறீங்க, இல்லை டிக்ரீஸ் ஆகும்னு பெட் பண்ணுறீங்க. இது ஷாப், கம்பெனி, ப்ராடக்ட் எதுவும் இல்லை, கரன்சி மேலே பெட் பண்ணுறீங்க. பியூராக மணி வர்சஸ் மணி மார்க்கெட் தான் இது. ஃபாரெக்ஸ்க்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குவீங்க. ஸ்டாக்ஸ் வாங்கும் போது என்ன நினச்சி வாங்குவீங்க? ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம அந்த ஸ்டாக் வாங்கியிருந்தா நமக்கு ப்ராஃபிட் வரும். அது மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குவோம். ஸோ அதே மாதிரி ஃபாரெக்ஸில் கம்பெனி இல்லாமல் கண்ட்ரி வர்சஸ் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியோட கரன்சி அப்புறம் இன்னொரு கண்ட்ரியோட கரன்சியை பெட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கும். ஸோ ஃபாரெக்ஸ்னா கண்ட்ரியோட எக்கானமி, இன்ட்ரெஸ்ட் ரேட், நியூஸ் அந்த மாதிரி இருக்கும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட டைமிங் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸ்டாக் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது 24/7 ஓப்பனில் இருக்கும். அதாவது மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும், சாட்டர்டே சண்டே ஹாலிடே. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து 9:15லேருந்து 3:30 வரைக்கும் தான் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபீஸிபிளான மார்க்கெட். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு கூட நியூயார்க் செஷன் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது வந்து அட்வான்டேஜ்னு நினைக்கலாம். ஸோ இது வந்து டபுள் எட்ஜ் ஸ்வாட் தான். அட்வான்டேஜும் இருக்கு, ரிஸ்க்கும் இருக்கு. கரன்சி பேர்ஸை நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, கரன்சி பேர்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு கரன்சி பேர் சொல்றேன், யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ ஃபர்ஸ்ட்ல இருக்கு, யூஎஸ்டி செகண்ட்ல இருக்கு. ஸோ யூரோ வந்து பேஸ் கரன்சி, யூஎஸ்டி வந்து கோட் கரன்சி. ஸோ யூரோ யூஎஸ்டின்னு எடுத்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன மீன் பண்ணுதுன்னா, யூரோ ஸ்ட்ராங்கா இருக்கு, டாலர் வீக்கா இருக்கு. அதே மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு, யூரோ வீக்கா இருக்கு. இதுதான் ஒரு பேர், அதாவது பேஸ் கரன்சி அண்ட் கோட் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் பேர்னு 3 விதமான பேர் இருக்கு. ஒன்று மேஜர் பேர், மைனர் பேர், எக்ஸாடிக் பேர். ஸோ பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணும்போது மேஜர் பேர்ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. லைக் யூரோ யூஎஸ்டி, ஜேபிஒய் யூஎஸ்டி, அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸோட பேர்ஸ்ல ட்ரேட் பண்ணா அதுதான் மேஜர் பேர். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ரேண்டமா மூவ் ஆகுதா? இல்லை. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலுமே மார்க்கெட்ஸ் ரேண்டமாக மூவ் ஆகாது. மார்க்கெட்ஸ் வந்து லிக்விடிட்டி டு லிக்விடிட்டி தான் மூவ் ஆகும். ஸோ லிக்விடிட்டி அதெல்லாம் பற்றி நான் ஐசிடி கான்செப்டில் சொல்கிறேன். பட் மார்க்கெட் ரேண்டமாக மூவ் ஆகாது. மார்க்கெட் எதனால் மூவ் ஆகுதுன்னா, லிக்விடிட்டி, நியூஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்டாப் லாஸ். ரீட்ரேட் ட்ரேடர் எல்லாருமே சேம் பிளேஸில் எஸ்எல் வச்சா ப்ரைஸ் அங்கே தான் கரெக்டாக போகும். ஏன்னா ஸ்டாப் லாஸை இடிச்சிட்டு மார்க்கெட் அகெயின் நார்மல் டைரக்ஷனுக்கு போகும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஐசிடி கான்செப்ட்ஸில் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி டு லிக்விடிட்டி தான் மூவ் ஆகும். ப்ரைஸ் வந்து ரேண்டமாக மூவ் ஆகாது. பிகினர் ஃபாரெக்ஸில் பண்ணுற ரொம்ப காமனான மிஸ்டேக்ஸை நான் இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். டக்குன்னு பணக்காரன் ஆகிடலாம், ஒரே ட்ரேடில் கார் வாங்கிடலாம், பெரிய லாட் சைஸ் யூஸ் பண்ணுறது, ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது, ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது, ஒரு சிஸ்டமே இல்லாமல் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணுறது. ஃபாரெக்ஸை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்காம ஒரு கசினோவாக பார்க்குறாங்க. அதுதான் பிகினர் கிட்ட இருக்க ஒரு மெயின் ரீசன். ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலான்ட்டு நான் சீக்கிரம் சொல்கிறேன். இப்போதைக்கு இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ். இது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். சிஸ்டம்னா ஒன்றுமே இல்லை. எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், எந்த செஷனில் வாங்கணும், எந்த செஷனில் விற்கணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அதுதான் ஒரு சிஸ்டம். சிஸ்டம்னா ஒரு பெரிய வேர்டு அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. சிஸ்டம்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்போ பை பண்ணணும், செல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு சிஸ்டம். இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா, இதுதான் என்னோட கடைசி ஹோப்பு. நான் வந்து கடன் வாங்கி ட்ரேட் பண்ண போகிறேன், ஒரே ட்ரேடில் பணக்காரனாக போகிறேன், எனக்கு வந்து ஃபாரெக்ஸ் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்துட்டாலே உங்களுக்கு அடிஷ்னல் ப்ரெஷர் இன்டியூஸ் ஆகிடும். ஸோ அதனாலேயே நீங்கள் ட்ரேட்ஸ் எல்லாம் தப்பாக எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் ரூல்ஸை நீங்களே மீற ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இல்லாமல்
பீஸ் ஆஃப் மைண்டில் ஃபாரெக்ஸை ட்ரேட் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ் வந்து ஒரு பேஷன் கேம், ஸ்பீட் கேம் கிடையாது. ஃபாரெக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த சிஸ்டம் எதை சரௌண்ட் பண்ணியிருக்கோம்னா ஐசிடின்னும் போது உங்களுக்கு லிக்விடிட்டி, என்ட்ரி லாஜிக்ஸ், செஷன், கீல் ஜோன் இது எல்லாமே வந்துடும். அண்ட் லாஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிருவேன். ஸோ சொஃபிஸ்டிகேட்டட் வேர்ட்ஸ், பெரிய பெரிய வேர்ட்ஸ் அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி தர போகிறேன். என்னோட மெயின் கோலே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாருக்குமே ஃபீஸிபிளாக இருக்கணுன்றது தான். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் ஈஸியாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மார்க்கெட்டோட செஷன்ஸ், எந்த செஷனில் ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும், அண்ட் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம்டா பாய்ஸ். பை.